திரு குமார், இப்போ தேசம் பெருசா தேர்தல் பெருசா அப்படிங்கிற வரும். நீங்கள்லாம் எப்படிப்பட்ட ஒரு தேசத்திற்கான நீங்கள் பிஜேபின்னு நான் நினைக்கல. இந்த மாதிரியான ஒரு டிசென்டிவான ஒரு விஷயம், கருத்து வேறுபாடுகளான விவகாரங்களில் இன்றைக்கு பாரதிய ஜனதா வெற்றி பெறலாம். மக்கள் எதிர்க்கட்சிகள் பத்திரிகையுடைய கருத்து. ஆனால் இந்த இந்தியா என்கின்ற இந்த ஒரு தேசம் பல ஆண்டுகளாக இருக்கும், பல ஆயிரம் ஆண்டுகளாக லட்சக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கணும். அன்றைக்கு பிஜேபி இருக்குமா, காங்கிரஸ் இருக்குமா, தமிழ் தேசியம் இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனால் தேசமும் தேச மக்களும் இருப்பார்கள். ஆக இன்னைக்கு ஒரு ப்ளூரிஸ்டிக் ஐடியாக இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய கான்ஸ்டியூஷனில் நமக்கு ஃபண்டமெண்டலாக சொல்லக்கூடிய விவகாரத்தை பார்க்கணும்னா ஆர்டிகிள் 15 நீங்கள் படிச்சிருப்பீங்க. த ஃபோர்பிட்ஸ் டிஸ்கிரிமினேஷன் ஆன் த கிரவுண்ட்ஸ் only of the religion, the race, the caste, gender or the place of birth. பார்க்கக்கூடாது, நிச்சயமாக பார்க்கக்கூடாது. அப்படி இட்ஸ் அப்ளைஸ் அன் ஆர்டிகல் 14 generate the principles of equality in the specific solution by the forbidding the classification made on political grounds. அது முக்கியமாக இருக்குது. அப்போ இதை இஸ்லாமியர்கள் 8 நாடுகளில் வரும்போது அப்படின்னு சொல்லும்போது ஃபண்டமெண்டலாக சில கேள்விகள் ரைஸ் ஆகுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நீங்கள் இப்போ ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த 3 நாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு 6 ரிலிஜியஸ் குரூப், ஹிந்துஸ், சீக்கியர்கள், பார்சியர்கள், ஜெயினர்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், பார்சி, அதான் சேர்த்தணும். ஆமாம், 6 அவங்கள வந்து அலோவ் பண்ணுறது இந்த இஸ்லாமியர்களை தவிர, இஸ்லாமியர்களை தவிர. அதே சமயத்தில் மற்றவங்களெல்லாம் ஏன் இலங்கை ஏன் நீங்கள் நம்ம அலோவ் பண்ணலை அப்படிங்கிற கொஸ்டினும் அதில் கூட வருது. இப்போ இதில் இந்த ஆக்டுடைய ஃபண்டமெண்டல் கிரவுண்ட் ரூல்ஸ் என்னென்னா, பெரும்பான்மையினர்கள் அந்த பாகிஸ்தானில், பங்களாதேஷில், ஆப்கானிஸ்தானில் பெரும்பான்மை சமூகத்தினரால் பாதிக்கப்பட்ட சிறுபான்மையினரை அவர்களெல்லாம் இந்தியாவினுடைய குடியுரிமை, இந்தியாவில் இருந்த ஒரு காலத்தில் இந்தியாவில் இருந்தவர்களாக இருப்பதால் அவர்களை அகதிகளாகவோ, அவர்கள் மத சுதந்திரம் அவங்களுக்கு மறுக்கப்பட்டு பல்வேறு வழிகளில் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டதால் அவர்கள் நடுத்தருவில் நிற்கிற ஒரு நிலைமையில் அவர்கள் இங்கேயும் இருக்கிறார்கள், வரதுக்கும் தயாராக இருக்கிறார்கள். இப்போ ஏற்பட்டவர்களை ஒரு அகாமடேட் பண்ணுவதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஆக்ட். இந்த ஆக்டில் இதில் வந்து ஏற்கனவே நம்மளுடைய பாப்புலேஷன் 142 கோடி. இந்த 142 கோடி மக்கள் எங்களுக்கு இன்னும் மக்கள் தொகை நிறைய வேணும்னு நம்ம எல்லாத்தையும் உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம், வீடு வாசல் இல்லாதவங்கெல்லாம் வாங்கன்னு சொல்கிற அழைக்கிற அடிப்படையில் இதை நம்ம பண்ணலை, இதை ஃப்ரேம் பண்ணலை. நமக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஆமாம், அதுக்காக பண்ணலை. அதுக்காக பண்ணும்போது இதெல்லாம் வருது. இது எதுக்காக வருதுன்னா, இந்தியா, நான் உங்களுக்கு தெரியும், நான் இதை கொஞ்சம் வரலாற்று ரீதியாக சொல்லலாம்னு விரும்புகிறேன், யாரும் இன்னும் தப்பாக எடுத்துக்கூடாது. 1946 செப்டம்பர் 16, 1946 டைரக்ட் ஆக்ஷன் டே, ஜின்னா அறிவித்த நாள் என்று நடந்த சம்பவங்கள். அதுக்கப்புறம் பிரிவினையில் நடந்தது. இங்கேருந்து அங்கே போனாங்க, அங்கேருந்து இங்கே வந்தாங்க, லட்சக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டாங்க. சொத்து பரிமாற்றங்கள்லாம் கூட நடந்தது. இங்கே வந்தவங்க அங்கேருந்து விருப்பப்பட்டவங்க இங்கே உள்ள சொத்தை இவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க, இங்கே உள்ளவங்க அங்கே உள்ள சொத்தை கொடுத்தாங்க. இப்படியெல்லாம் கூட நடந்திருக்கிறது, நம்ம எல்லாம் நிறைய படித்திருக்கிறோம். அப்படியெல்லாம் பிரிந்ததுக்கு பிறகு 3-4 முறை 71 பங்களாதேஷ் வாரில் இந்திரா காந்தி அவர்கள் என்ன சொன்னாங்க, 1,00,000 பேர் நீங்கள் அகதிகளாக வந்திருக்கீங்க, நீங்கள் எப்போதும் இங்கே இருக்க முடியாது, உங்களை ஒரு நாளைக்கு திருப்பி அனுப்பித்தான் ஆகணும்னு வேறு வழி இல்லாமல் பாகிஸ்தானை 2ஆக உடைச்சி அவங்கள பேக் பண்ணாங்க. அது நடந்தது. இன்றைக்கி தேதியில் 4 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் நம்மகிட்ட ரெஃப்யூஜிஸாக இருக்காங்க. இந்தியா பூரா பல நாடுகளில் இருந்து இருக்கிறாங்க. அதில் 11 ஆண்டுகள் அவங்க இருந்தாங்கன்னா யாராக இருந்தாலும் எந்த கேள்வியும் கிடையாது, அவங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படுங்கிறது ஸ்டாண்டர்ட் ரூல். அது ஐநா திட்டப்படி அதை நம்ம அலோவ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த 3 ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்த 3 நாட்டிலேருந்து வரக்கூடிய இந்த குறிப்பிட்ட சமூகத்தை தவிர இந்த பெரும்பான்மையினர்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த ஊரில் இருக்கிற பெரும்பான்மையினரால் பாதிக்கப்பட்ட சிறுபான்மையினருக்கு ஒரு அகாமடேஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக பண்ணின விஷயத்தில், அதனால தான் அப்புறம் அவங்களையும் திரும்ப நீங்களும் வரலான்னு சொன்னால் அப்போ இந்த இதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிருமேங்கிறதுக்காக தான் அவங்க அதை பண்ணலை. சார், லெட் மீ நோ சம்திங். ஐ அம் ஆஸ்கிங் யூ, கைண்ட்லி எக்ஸ்பிளைன் வாட் ஐ ஆஸ்க். இப்போ இந்த 3 நாடுகள், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், இப்போ பக்கத்தில் மியான்மரில் ரோஹிங்கியா முஸ்லீம்கள் கண்டந்துண்டமாக வெட்டப்பட்டார்கள். அவர்களுக்கு நீங்கள் ஏன் நீதி கொடுக்கல? பிஜேபி அவர்களே உள்ள ஏன் அகமதியா இல்லை, அகமதியாவும் இருக்கு, அகமதியா பாகிஸ்தான்ல, அகமதியா. நான் வந்து ரோஹிங்கியாவுடைய ரெஃப்யூஜிஸ் சொல்றேன். இலங்கை தமிழர்கள்
முழுமையான ஹிந்து மக்கள், தமிழ் பேசக்கூடியவர்கள், அவர்களுக்கு ஏன் கொடுக்கவில்லை? அதுக்கு அதற்கு பல காரணங்கள் சொன்னாலும் அவர்கள் அந்த நாட்டுக்கு திருப்பி செல்வதால் நமக்கு நன்மை ஏற்படும் என்றெல்லாம் பல காரணங்களை பேனலிஸ்ட் பேசினாலும் உண்மையிலேயே இந்த 3 இஸ்லாமிய நாடுகளை விட்டுவிட்டு ரோஹிங்கியால் நடந்த மிகப்பெரிய ஜெனோசைட் எல்லோருக்கும் தெரியும். சர்வதேச வரலாற்றை படித்து கொண்டும் கற்று எழுதி கொண்டும் எங்களுக்கு அதிகமாக உங்களுக்கும் தெரியும். அந்த மக்களுக்கு ஏன் நீங்கள் கொடுக்கவில்லை என்ற கேள்வி இருக்கின்றது. ஒரு இன சுத்திகரிப்பு நடந்த இலங்கையிலும் அந்த கேள்வி, உங்களுடைய கேள்வி அது நியாயமாக இருந்தாலும் கூட, நான் இப்போ இந்த சட்டத்தை பற்றி நான் கிரவுண்ட் ரூல்ஸை நான் சொன்னேன் இல்லையா, இதில் அது நாட் அப்ளிகபிள். எப்படி ஓய்? ஏன்னா இது யாராக இருந்தாலும் வாங்கன்னு சேர்க்கறது பரிதாபப்பட்டு சேர்க்கறதுக்காக இல்லை. இந்த நாட்டில் இருந்து பிரியும் போது போனவங்க, பாதிக்கப்பட்டவங்க மத சுதந்திரத்தை இழந்து அவங்க நிம்மதியாக வாழ முடியாத ஒரு நிலையில் இருக்கிறதுனால அவங்கள அகாமடேட் பண்ணணுங்கிறதுக்காகவே பண்ணப்பட்டது. அப்போ அவங்கள பண்ணினவங்களையும் நம்ம கூட சேர்க்க முடியாதுங்கிறதுக்காக பண்ணதில் தான் இவங்க பாதிக்கப்படுறாங்க. நீங்கள் சொல்கிற 2 வகையாகவும் அதில் தான் வர்றாங்க. அது இஸ்லாமியர்களே இஸ்லாமியர்கள் அல்ல, ரோஹிங்கியாவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க பர்மியா மக்கள், இலங்கையில் தமிழர்கள். அங்கே முள்ளைகளில் மிகப்பெரிய இன சுத்திகரிப்பு நடந்து 2009. ரோஹிங்கியாவில் உள்ள இஸ்லாமியர்கள் அது பங்களாதேஷில் டிஸ்பிளேஸ்ட் பீப்புள் கண்டம் துண்டமாக வெட்டப்பட்டார்கள். சர்வதேச அளவில் இப்போ கேளாம்பாக்கத்தில் கூட நிறைய பேர் இருந்தாங்க, அசைலமாக புகலிடம் தெரிய வந்தாங்க. அப்ப அவர்களுக்கு கருணை காட்டலாமே? ஒருவேளை காட்டித்தான் ஆக வேண்டும். இந்தியா கருணையின் மண், இந்தியா அஹிம்சையின் மண். உலகத்துக்கு 1951 ஐநாவுடைய சட்டத்திட்டப்படியும் சரி, 67 கொண்டு வந்த சட்டத்திட்டத்தின்படியும் உலகத்தில் எந்த மூல முடுக்கில் யாருக்காவது இந்த மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அவங்கள அகாமடேட் பண்ணணுங்கிறது ஸ்டாண்டர்ட் ரூல். இது அந்த கிளாஸ்ல வராதுங்கிறேன். ஏன் இதுல வராதுன்னா இது அதுக்காக ஏற்படுத்தப்பட்டது அல்ல. இது ஒன்லி இந்த 3 நாட்டுகள்ல, நமக்கு நம்ம அண்டை நாடுகள் 7-8 நாடுகள் இருந்தாலும் கூட இந்த 3 நாட்டுகளில் இந்த பிரச்சனைகள் மத சுதந்திரத்தால் மத பாகுபாட்டால் ஏற்பட்ட பிரச்சனையாக அவர்கள் பாதிக்கப்பட்டதால் அவர்கள் அகாமடேட் பண்ணப்பட்டது. சர்வதேச அசைலம்ங்கிற 1948 இன்டர்நேஷனல் ஆக்டுக்கு இது மேட்ச் ஆகாது. இது இந்த 3 நாட்டிலையும் பிரஸ்கியூட் பண்ணப்பட்ட இந்த 6 சொசைட்டிக்காக ப்ரொவைட் ஃபார். ஹிந்து மதம் என்பது பல மதங்களை, பல கோட்பாடுகளை உள்ளடக்கியது. இப்போ ஒரு உதாரணத்திற்கு பஞ்சாபில் இருக்கிறோ வேத சமூகத்தை பின்பற்றுவர்களோ அவர்களுடைய மத வழிபாடு, உணவு மரங்கள் வேற. இப்போ சவுத்தில் நாம கோயிலுக்கு நம்ம ஆடை வெட்டுறது மற்ற விஷயங்களெல்லாம் செய்ய போகிறீங்க. அதனால் நம்பிக்கை, சிறுதெய்வ வழிபாடு, அங்கே வேறு வழிபாடுகள் எல்லாம் உண்டு. அப்படி எல்லாம் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஒவ்வொருத்தரும் ஒரு வழிபாடு இருக்கிறாங்க. எல்லோருடைய டிஎன்ஏயும் ஒன்று தான், அதில் ஒன்றும் டவுட் இல்லை. எல்லாருமே ஹிந்து மதம் என்று சொல்லப்படுற மதத்தில் தான் மதம் மாறியவர்கள். இப்போ அகஸ்டினா இருப்பார், அப்துல் காதரா இருப்பார், இவருடைய தாய் தந்தைகள் ராமசாமியாகவும் பழனியம்மாவாகவும் தான் இருந்திருப்பாங்க. இப்போ தமிழர்களுக்குன்ற ஒரு வழிபாட்டு முறை இருக்கிறது. அதே மாதிரி யூபியில் இருக்கக்கூடிய பிராமணர்களுக்குன்னு ஒரு வழிபாட்டு முறை இருக்கின்றது. ஆனாலும் எல்லோரும் ஒன்றிணைக்கின்றோம். இப்போ அவர் சொல்லக்கூடிய விவகாரத்தில் இப்படியே மக்கள் பிளவுபட்டால் சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ், ஹவு இஸ் இட் பாசிபிள்? பிரியன் சார் ரொம்ப தாறுமாறாக யூகம் பண்ணிட்டு பேசுகிறாரு. நான் அவர் ரொம்ப முக்கியமான பர்சன், ஒரு பத்திரிகையாளர். அவர்கிட்ட நான் இன்னும் அவர் நான் பண்ணலை. இப்போ என் கருத்தை நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லலாம் உங்கள் கருத்தை. அதாவது தாறுமாறாக யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை சார். நாடு வளர்ந்துருக்கு, அச்சப்பட வேண்டிய தேவையில்லை. சத்திய பிரமாணம் பண்ணி சொல்ல தயாராக இருக்கேன். நான் கடவுளை நம்புறேன், நான் பண்ணுறேன். ஏன்னா நான் இதுக்கு மேலே கடுமையான வார்த்தையை பயன்படுத்த உங்களை பற்றி இங்கே கேள்வி அல்ல. இல்லை என் கருத்துங்கிறது நான் ரெஸ்பான்சிபிலிட்டி, என் கருத்துக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர் சொல்றது ஒட்டுமொத்த கோர் சிஸ்டத்தை சொல்றாரு, திரு குமாரை பற்றி சொல்லலை. இல்லை நான் அவர் என்னை பற்றி சொல்லலை, நானும் அவரை பற்றி சொல்ல மாட்டேன். நான் கான்செப்டை சொல்கிறேன். எனக்கு இந்த நாடு முன்னுக்கு வருது சார். இந்தியா வளர்ந்து கொண்டு இருக்கிறது, டெவலப்ட் ஆகிட்டு இருக்கு, உலக அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. கண்டிப்பாக பல முறை அதாவது உள்நாட்டிலையும் உள்நாட்டில் எதிர்ப்பு இருக்கிறதுங்கிற அதுக்கு மதத்தை பயன்படுத்துகிறாங்க. நீங்களும் நானும் மாமா மச்சான் தான் பேசிகிட்டு இருக்கோம். எங்கள் ஊரில் நாங்கள் பழக்கமே அப்படித்தான். எல்லா ஊர்லேயும் மாமா மச்சான் சாதாரண மக்கள்கிட்ட எந்த பாகுபாடும் கிடையாது. அதுக்கு தான் இடைஞ்சல் வந்துருமோ? அது வரவே வராது. நான் தான் சொன்னேன், இதுக்கு ஃபார்முலா, இதனுடைய அடிப்படையை புரிஞ்சிக்காமல் நம்ம பேசிகிட்டு இருக்கோங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். எப்படின்னா, நான் தான் சொன்னேன் முதல்ல, யாராக இருந்தாலும் வாங்க, இந்தியாவில் எல்லாத்தையும் வரவேற்கிறோம். இப்போ நம்ம நாட்டை மாதிரி 4 மடங்கு நிலப்பரப்பு கனடாவில், பாப்புலேஷன் ரொம்ப கம்மி. அவங்க வரவேற்காங்க, வரணும், இன்னும் குடியிருங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம அப்படி சொல்லலை. நம்மக்கிட்ட இருந்து நம்ம நாட்டு ஒரே நாடாக இருந்தது. 47 ஆகஸ்ட் 14 பிரிஞ்சுது. நாங்கள் தனியாக குடித்தனம் போகிறோன்னு போயாச்சு. போனவங்க போய் கலவரம் நடந்தது. அப்புறம் ஒரு கட்டத்தில் இங்கே இருக்கிறவங்க இங்கே இருந்துட்டாங்க, அங்கே இருந்துட்டாங்க. இங்கே எல்லாம் தாய பிள்ளை அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருக்கிறதுனால சரி இருக்கட்டும்னு விட்டாச்சு, முடிஞ்சு போச்சு, மேட்ரு முடிஞ்சது. அதுக்கப்புறம்
பிரிவினை தான் நடந்திருக்கு, ஒரு நாடு தான் உருவாயிருக்கே தவிர திரும்பியும் பிரச்சனை வந்து அதை அது நடந்து முடிஞ்சது, அது முடிஞ்ச கதை. ஆனால் இப்போ பாதிப்பை ஏற்படுத்தினவங்களையும் பாதிப்புக்குள்ளாக்கினவங்களையும் எப்படி சேர்க்க முடியும்? என் கேள்வியை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது பெரும்பான்மையினர், இது பாயிண்ட். ஆமாம், பெரும்பான்மையினர் அதே சமூகத்தில் உள்ளவங்க கூட பாதிக்கப்படுறாங்க. அதே சமூகத்தில் உள்ளவங்க கூட பாதிப்பை ஏற்படுத்தியவர்கள் பாகிஸ்தானில் உள்ளவோ பங்களாதேஷில் உள்ளவோ சாமானிய மக்கள் அல்ல, பெரும்பான்மையினர். பெரும்பான்மையர்கள் கலவரத்தில் உள்ளவர்கள் இறந்து போயிட்டாரு. இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் இல்ல, இன்னைக்கு ஆக மொத்தம் அந்த கான்செப்டால அவங்க பாதிக்கப்படுறாங்க. அங்க இருக்கிற பெரும்பான்மை சமூகத்தினர்கள் இவங்க கல்யாணம் கூட பண்ண முடியாது சார். இந்து கல்யாணம் தடை பாகிஸ்தான்ல. இந்து இல்ல ஒரு நிமிஷம் திருமணத்துக்கு தடை, இந்து திருமணத்துக்கு தடை, செக் பண்ணி பாருங்க. அப்படின்னா இந்து திருமணத்துக்கு பாகிஸ்தான் உலகத்துல மிகப்பெரிய கொடுமையான சட்டம். இருங்க, ஒரு கொடுமையான தேசம். ஒரு நிமிஷம் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன் 2 செகண்ட்ல முடிச்சிடுறேன். அதாவது காந்தி கடைசியில் செட்டில்மெண்ட் கொடுக்கும்போது, பாகிஸ்தான் பிரியும் பொழுது கொடுக்கும்போது பாதி அமௌண்ட்டை கொடுக்காம நிறுத்திட்டாங்க. ஏன்னா அதை எடுத்துகிட்டு போய் காஷ்மீரில் வந்து அந்த பணத்தை தவறாக பயன்படுத்துகிறாங்க, இது தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேன், நேரு பட்டேல்லாம் கொடுக்க மறுத்து விட்டார்கள். அதனால் காந்தி உண்ணாவிரதம் இருந்தார். காந்திக்கு கடைசி உண்ணாவிரதமே அதுதான், செப்டம்பர் 9 ஞாபகம் சரியாக இருந்தால். அந்த உண்ணாவிரதம் அவர் 5 நாள் பிறகு முடிச்சு வைக்கப்பட்டது, பணம் கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு என்னாச்சு? ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு 2-3 இதை கொடுத்தாங்க. ஒன்று அஜெண்டா கொடுத்தாங்க. ஒன்று, இங்கே இருக்கிற மைனாரிட்டிஸ் இஸ்லாமிய சட்டத்துக்கு உட்பட்டு தான் வாழ அனுமதிப்போன்னு சொன்னாங்க. அதுவும் ஓகே ஆகி போச்சு. இருந்தவங்க இருங்க, இல்லாதவங்க வாங்கன்ட்டாங்க. இந்தியாவில் மத சுதந்திரம் முழுசாக வேணும் எங்களுக்குனாங்க, அதையும் கொடுக்கப்பட்டது. எல்லா சுதந்திரமும் இந்தியாவில் இருக்குது. இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு வேற உலக நாட்டில் பேசுகிறாங்க. உலகத்திலேயே அதிக முஸ்லீம் மக்கள் கொண்ட நாடு இந்தியா. அவங்க சுதந்திரத்தோட இருக்காங்க, அதுல டவுட் இல்லை. அதுல எந்த டவுட் இல்ல. எல்லாம் சாதாரண மக்கள்கிட்ட இன்னும் அதிகப்படியான அந்யோன்யமா இருக்காங்க. அரசியல் கட்சிகள் ஒருவேளை அப்படி சொன்னால் அது துரோகம். ஆமா. ஆக இதெல்லாம் நடைமுறை. ஆக இப்படி இருக்கும் பொழுது யாரால பாதிக்கப்பட்டாங்களோ, யாரால பாதிக்கப்பட்டு இங்கேயும் இல்லாமல் அங்கே இல்லாமல் நடுத்தூரில் நிற்கிறாங்களோ அவங்கள அகாமடேட் பண்ணும்போது பாதிப்பை ஏற்படுத்துறவங்களுக்கு கொடுக்கலன்னு நமக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். அதுதான் என்னுடைய கேள்வி. அதுக்கு யாராவது பதில் சொல்லுங்க. RSS உடைய கூட்டத்துக்கு காந்தி கலந்துட்டு இருக்காரு. சேவாகிராம் ஆசிரமத்தில் RSS கூட்டமே நடந்திருக்கிறது. அவர் காந்தி RSS பற்றி பேசுனதெல்லாம் ரிப்போர்ட் ஆகிருக்கிறது. ரிப்போர்ட் ஆகிருக்கிறது. அதே சமயத்தில் RSS முஸ்லீம் லீக் ஆரம்பிக்கப்பட்டதால் தான் இது RSS ஆரம்பிக்கப்பட்டது.